அம்மா சரஸ்வதி தேவி முன்னாடி கேட்குறேன், எங்க 2 பேரோட கல்வி அறிவை நினைச்சு நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்க? எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு. படிச்சு என்னடா ஆக போற? அவன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அவன்கிட்ட என்ன ஆக போறேன்னு கேட்டா தெரிச்சு ஓடி போயிட்டான். வயசாலியா இருக்குல்ல, சொல்லுங்க. சுடுதண்ணி சாப்பிடு. எவ்வளவு முக்கியமானது பேசியிருக்கேன். சாப்பாடு சோறு முக்கியம். ஏண்டா பிள்ளைங்க 2 அங்க ஓடிக்கிட்டு இருக்கு, 2 பேரும் உட்காந்துக்கிட்டு. சரி சம்பாரிச்சு என்ன பண்ணுவ? அவங்க ஆடையும் நாயும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாயடா. ஆடிக்கிட்ட போய் விளையாடாங்க, நான் ஒன்னும் சொல்ல. சரி நம்ம ஒன்னும் சொல்லி வரது நாய்கிட்ட போனாங்க பேரு. அது காண்டாயிடுச்சு. மகமரி மகரி சனிரே ச பமகமத மகரி சனிரே ச கம சனி சதனி மத கமரி கச நிசத நிச நிசமாகக நிச பமமக சனி சகமக ரினித மமக. அம்மா எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு. பேர பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்கல்ல, நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல புத்தி தெளிவு கொடுக்கணும்னு வேண்டிக்க வந்து. யாருக்கு? இவங்களுக்கா? ஆமா. டேய் ஏய் படிச்சு என்னடா ஆக போற? படிச்சு என்னடா ஆக போற? அவன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அவன்கிட்ட என்ன ஆக போறேன்னு கேட்டா தெரிச்சு ஓடி போயிட்டான். அவன் என்ன தாமரை எப்படிங்குதுன்னு அதனால தான் ஓடி போயிட்டான். ஓகே, ஸோ சரஸ்வதி கிட்ட போய் என்ன வேண்டிக்க போறோம்? சாமி கிட்ட போயிட்டு பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறது. ஆமா, படிக்கிறத சந்தோஷமா படிக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்ன ஒரு தாய், ஹாப்பியாக படிக்கணும், படிக்கிறதுன்றது பிடிச்சி படிக்கணும். ஆமாம். ஸோ அதனால் வாழ்க்கை பாடத்தை படித்தாலே போதும் அப்படிங்கிறத வந்து நான் பதிவு பண்ணிவிட்டு உள்ளே போய் வேண்டிட்டு வரேன். அண்ட் என்னடா முகத்தில் இடமே இல்லாமல் இப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு காலையிலேருந்து ஒரு 3 நாள் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ அங்கங்கே இருக்கிற இடத்துலலாம் வந்து திருநீர் சந்தனம் குங்குமம் வந்து பூசிட்டுருக்கோம். இங்கேயும் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வரோம். உள்ளே போய் பார்ப்போமா? வாங்க போகலாம். கடவுளே எனக்கும் நல்ல புத்தி. நிலன், சரஸ்வதி சாமி தானே பார்க்க வந்திருக்கீங்க. இந்த பூ வாங்கி சாமிக்கு வச்சா நல்லா படிப்பீங்களா? நீ படிச்சு என்ன ஆகணும்? படிச்சு பெரியவன் ஆகணுமா? பெரியவன் என்ன பண்ணுவ? சம்பாதிப்பியா? சம்பாரிச்சு என்ன பண்ணுவ? சரி சம்பாரிச்சு என்ன பண்ணுவ? பேபி என்ன சொன்ன பாரு. அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுப்பேன். சம்பாதிச்சு நேரு தாத்தா மாதிரி நிலன் தாத்தா பூ வச்சிருக்காரு. அந்த 2 பூ எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? எதுக்கு நிலன் இந்த பூ வச்சிருக்கேன்? எதுக்கு? காதல் வைக்கவா? இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு பண்ணணும். கரெக்டாக என் ஃப்ரெண்டு விவேக் கூட தான் இப்போ நான் கோயிலுக்குள்ளே போனேன். அப்போதான் சொன்னான், மச்சான் எக்ஸாம் நடக்கும்போது நான் பிரவீன் யோகா எல்லாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து சாமி கும்பிட்டு போனேன் நம்மளை விட்டுட்டு. அப்போதான் நான் கேட்டேன், ஏன்டா என்னை விட்டு வந்தேன், என்னை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் அப்படியே கிளியர் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு. நீ எப்போ நான் சென்னையிலேருந்து இங்கே வருவேன்னா கிளியர் பண்ணணுன்னா எங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? ஸோ அதுதான் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த செய்தி என்கிட்ட சொல்லியிருக்கிறான். அப்போ இத்தனை நாள் நீ பாஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு தாண்டி நம்ம புள்ளைக்கு கூட்டு வந்து நான் வந்திருக்கேன் சின்ன வயசுல. ஆமா, இங்க 2-3 அதனாலதான் 2 கோல்டு மெடலிஸ்டா அப்படிலாம் சொல்ல சரி சொல்லிக்கலாம். இங்க 2-3 வாட்டி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது வந்திருக்கேன். வீட்ல இருந்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பென் எல்லாம் விற்பாங்கல்ல, வாங்கி சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வந்து எக்ஸாமுக்கு அந்த பென்ல தான் எழுதணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் வந்து அந்த பென்ல தான் எழுதுவேன். அப்படியே பத்திரமா வச்சிருப்பேன். யாராவது எடுத்துட்டு போயிருவாங்களோன்னு அந்த பென் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஆமாண்டா. ஸோ அதுக்காக தான் இப்போ நிலநவில நம்ம கூப்பிட்டு வந்துக்கிறோம். ஸோ சாமியார்லால 2 பேரும் வந்து படிக்கிறத படித்து வாழ்க்கை பாடங்களையும் உலகங்களையும் வந்து அவங்க தெரிஞ்சு லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஸோ இந்த டேவை அவங்களுக்காக நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ வெற்றிகரமாக வந்து பிரசாதத்தோடு வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவை கொடு, என் பிள்ளை செல்வங்களுக்கெல்லாம் பொறுமையையும் புத்தி தெரியும். அம்மா கதை அண்ணும் அட்டும் நல்லபடியா படிச்சு முடிக்கணும்ன்ற தாண்டி இப்போ வந்து நிலன் நவீலன் வந்து நல்லபடியா படிக்கணும். நாங்க என்னமோ படிச்சு முடிச்சுட்டா நல்ல புத்தி தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஆமாமே. ஸோ எல்லாமே வந்து நல்லபடியா வேண்டிட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் என்னைக்கு இதுங்களை எல்லாம் பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு சக்தியை கொடுன்னு கேட்டிருக்கேன். ஓகே. ஸோ சரஸ்வதி அம்மாட்ட சக்தியை கேட்டுருக்கோம். அங்கே பாருங்க, என் பிள்ளைங்க 2 பேரும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. என்னது? நீங்க அங்கே நல்லபடியா பேசிட்டு வந்துருக்கீங்க. பிள்ளைங்க 2 பேரும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்க. எதுவா இருந்தா என்ன, எல்லாமே வந்து அறிவு தான். நீ கத்துறியா? தொடுறியா? தொடு. எதுவா ஓடுறதுக்குள்ள சாப்பிட்டா. ஓகே, நல்லா இருக்கா? நம்ம வீட்டுக்கு வருமா? நம்ம வீட்டுக்கு கூட்டு தலைய தருவாங்க. நம்ம காது கிட்ட
நீ வயிறு தர வயிறு நெத்திய தடவி விடுறி. ஆடுக்கு ரொம்ப பிடிக்கும். நெத்திய தடவி விடுங்க. மம்மி சொல்லுங்க, சரஸ்வதி கோயில் வந்துடும். உங்க பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளையா என்னவாகணும்? பேர பிள்ளைங்க வந்து என்னவாகணுங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கம். நல்லபடியா எல்லாருக்கும் 4 பேருக்கு பிரயோஜனமா நல்லா இருக்குது செய்யணும். அவங்களுக்கு பிடிச்சது பண்போட உள்ள பிள்ளைங்களா வளரணும். அதுதான் என்னோட ஆசை. ஓகே வைஷ்ணவி அவர்களே சொல்லுங்க. சாப்பிட்டு எவ்வளவு முக்கியமானது பேசியிருக்கேன். சாப்பாடு சோறு முக்கியம் இல்ல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஓகே. சுட கொடுத்தாங்களா? எனக்கு சுட சாப்பிடுறது பிடிக்குமா? அதனாலதான். இப்ப கேளுங்க. சாரி. இல்ல கேட்கறதுல உன் பிள்ளைய காட்டாங்க. என்ன ஆக போறாங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வயசாரி 1 மணி நேரமா அதுகளோட தான் விளையாடிட்டு இருக்காங்க. சொல்லு, என்னவா ஆகணும் பிள்ளைங்க 2 பேரும்? உனக்கு ஆசை? எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை கிடையாது. ஏதோ ஒண்ணு நல்லபடியா இருந்தா சரி, அவ்வளவுதான். அவங்களும் ஹாப்பியா இருந்துட்டு அவங்கள சுத்தி இருக்கவங்களையும் ஹாப்பியா வச்சுக்கிட்டு அதுவே போதும். அவங்க என்ன வேணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. சூப்பர். ஓகே. ஏண்டா பிள்ளைங்க 2 அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு நான் கண்காணிச்சிட்டு இருக்கேன்டா. அதனாலதான் வந்துட்டு நான் சாப்பிடாம எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பொங்கல் மேல போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துட்டு இருக்கிறேன். பிரியா வந்து சரி பொங்கல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துச்சு. இந்த நீ வாங்கிக்க. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க அந்த ஆடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆடையும் நாயும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்கடா. ஆடிக்கிட்ட போய் விளையாடாங்க. நான் ஒன்னும் சொல்ல. சரி நம்ம ஒன்னும் சொல்லவே அடுத்து நாய்கிட்ட போனாங்க பேரு. அது காண்டாயிடுச்சு. எல்லா அனிமல்ஸையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கடா. இதான் நம்ம வந்து சரஸ்வதி திட்டம் வந்திருக்கோம். எதுக்கு தேவையான அறிவோ அதுக்கு 6வது 6th சென்ஸை ஓபன் பண்ண போறோம். ஆமா ரைட். அம்மா சரஸ்வதி தேவி முன்னாடி கேக்குறேன். எங்க 2 பேரோட கல்வி அறிவை நினைச்சு நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்க? கடவுளே கடவுளே என்ன இன்னும் கொஞ்சம் அறிவு கொடுங்கறீங்களா? என்ன ரொம்ப தெளிவுபடுத்தினவங்க என் பிள்ளைங்க. வாழ்க்கை படத்துல சக்சஸ் ஆனாங்க. அதான் வாழ்க்கை படத்துல சக்சஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்படியே கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இரு பேபி. நல்லா படிக்கணும், நல்லா வந்து வாழ்க்கையில இருக்கணும்னு கூப்பிட்டு வந்தா இங்க வந்து விளையாட்டு ஜாமா. என்ன பண்றது பிரியா? அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து இது பபிள்ஸாக வாங்கி முடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க. என்னென்னமோ இருக்கு. சரி எல்லாத்தையும் கேட்டு பதறாம ஒரு பபிள்ஸோட முடிச்சிட்டாங்கன்னு சந்தோஷம் ஒரு கட்டு தான். இது எப்படின்னா எல்லா கோயிலையும் பிரசாதம் தர மாதிரி இல்லைன்னு பொறுத்தவரை எந்த கோயில் போனாலும் ஒன்று வாங்கணும்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. எந்த கோயில்ல எந்த இடத்துக்கு போனாலும் இதுவும் ஒரு வகையான கலை தான். அப்படி ஊதுறதும் ஒரு பெரிய கலை தான். நாளைக்கு பிபி ஊதுறவனா வருவான். என்ன ஃப்ளூட். ஓ அப்படி வச்சுக்கலாம். ஓகே ஊதி காட்டு. குலு குலு வெண்பனி போல சல சல சல்லடையாக. மக்களே இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து வேற ஒரு கோயிலுக்கு போகிறோம். எங்கே போகிறோம் என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய்.